பத்திரிகையாளர் திரு ஷபீர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஷபீர். வணக்கம். மாநில அரசுடன் அதிகார மோதல் இல்லை அப்படிங்கறத ஆளுநர் மாளிகை விளக்கமாக வெளியிட்டிருக்கிறது. எப்படி பார்க்கலாம் இந்த விவகாரத்தை? இல்ல, ஆளுநருக்கு ஒரு நெருக்கடி இருப்பதாக தான் பாக்குறேன். ஏன்னா ஆளுநருடைய நடவடிக்கை அப்படின்றது தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளாவது. அதே போல இந்த மாநாடு அவர் கூட்டி இருப்பது, இது வருடந்தோறும் அவர் கூட்டக்கூடிய மாநாடு அப்படின்னா கூட இந்த தீர்ப்புக்கு பிறகு இந்த மாநாடு வந்திருப்பது அப்படின்னு இந்த மாநாட்டுக்கான அழைப்பு என்பதை அவர் விடுத்திருக்கிறார். அதுல துணை ஜனாதிபதியை கொண்டு அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் போது ஆளுநர் போட்டியாக தான் இதை நடத்துகிறார். அவரும் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் செயல்படுகிறார். குறிப்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் என்பது மாறி இருக்கிறது. அதுல இன்னும் அந்த தீர்ப்புல ஆளுநருக்கு என்ன உரிமைகள் இருக்கு, என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் இன்னும் முழுமையாக அது ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்காத ஒரு சூழல்ல ஆளுநர் அவசரப்படுவது ஏன் அப்படின்ற அந்த கேள்வியை தான் பலரும் எழுப்புறாங்க. ஏன்னா அதுவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகள்னாலதான் பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களை நியமிப்பதுல பிரச்சனை, அங்க சம்பளம் கொடுப்பதுல ஆசிரியர்களுக்கு சம்பளம், ப்ரொஃபசர்ஸ்க்கு சம்பளம் கொடுப்பதுல பிரச்சனை, பல்வேறு விதமான நிர்வாக ரீதியான கோளாறுகள் அப்படின்றது யூனிவர்சிட்டிஸ்ல ஏற்பட்டிருக்கு. இது யூனிவர்சிட்டிஸை பாதிக்கிறது, மாணவர்களை பாதிக்கிறது. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்கனவே ஆளுநருடைய நடவடிக்கையாலும் அரசாங்கத்துடன் அவருக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகளால ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் போது மறுபடியும் அந்த பிரச்சனையை எஸ்கலேட் பண்ணக்கூடிய ஒரு நிலையில தான் ஆளுநருடைய செயல்பாடுகளை வைத்து பார்க்க வேண்டும். ஆளுநர் வேணா சொல்லலாம் மோதல் போக்கு இல்லை அப்படின்னு. பட் இந்த அவர் மாநாட்டை கூட்டுவதன் மூலமாக ஆளுநர் தனக்கும் இதுல அதிகாரம் இருக்கிறது, நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனா கூட பரவாயில்ல, நீங்க எனக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வாங்கினாலும் பரவாயில்ல, நான் இதை விட்டு கொடுப்பதாக இல்லை அப்படின்ற ஒரு மெசேஜ் கன்வே பண்ற மாதிரிதான் இது இருக்கிறது அப்படின்றதான் யதார்த்தமான விஷயம். ஆளுநர் வேணால் அதை மறுக்கலாம். பட் பொதுவெளியில ஆளுநருடைய செயல்பாடுகள் அப்படின்றது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முகசுளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றது ஒரு பொதுவான கருத்தாகவே இருக்கிறது. நான் அப்படிதான் பாக்குறேன். நன்றி திரு ஷபீர், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.